ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் ஃபேட் ட்ரேடிங் அகாடமிலேருந்து. ஸோ இந்த வாரம் நாங்கள் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டாக்கை போய் பார்ப்போம். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே. இன்றைக்கி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி டெக் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக போயிருந்தாங்க. ஸோ டெக் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% ரேலி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ நம்ம டெக் மட்டும் தான் பார்க்க போகிறோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. டெக்கையும் சேர்த்து இன்றைக்கி வேறு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இந்த வாரத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா we are going to see எஸ்கார்ட். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் அதோட ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இதில் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளில் பார்த்திங்க அப்படின்னா 9% ரேலி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை, அதாவது சப்போர்ட்லேருந்து யூட்டர்ன் போட்டு திரும்பிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம ஒரு இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஒரு ஷார்ட் டேர்மில் எனக்கு ஒரு 180 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்குதுங்க எஸ்கார்ட்டில். ஸோ நான் இல்லைங்க, நான் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஆல் டைம் ஹையான 4335 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அவங்க 3400 இருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரேலி எஸ்கார்ட்டில் ஒரு ஷார்ட் டேர்முக்கு பிளான் பண்ணலாம். இல்லைங்க, நான் ஒரு சும்மா ஒரு வாரம் 10 நாள் தான் வைக்கிறேன் அப்படின்னா கூட இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேலிக்கு நம்ம எஸ்கார்ட்டில் பாசிபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HCL டெக்னாலஜிஸ். நான் இன்றைக்கி சொன்னேன்லங்க, ஐடி கம்பெனியில் இன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்காங்கட்டு. HCL பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாள்லேயே 6% வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ இன்னும் போவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக போவாங்க. இவங்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரேலி இன்னும் பெருசாக போகும். இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு கீழே வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஜோன்லேருந்து ஒரு 18% கீழே வந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து நம்ம ஒரு 18% கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. டெக்னிக்கலாகவும் அங்கே தாங்க இருக்குது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட 1670லேருந்து 1880 வரைக்கும் இந்த HCL டெக்னாலஜிஸ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பர்ஃபெக்ட் டைம் டு பை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 4.29% போயிருக்காங்க. ஸோ வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இவங்க மந்த்லி எல்லா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இப்போ ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்காங்க. சரிங்களா? ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது ஒரு ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வாங்கலாங்க. இது டெக்னிக்கலாக வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டாக் தான், ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஸோ வாங்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெக்கமெண்ட் பண்ணது இப்போ 1448 இருக்குது. உங்களோட மினிமம் ஸ்டாப் லாஸை 1400 வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து 48 பாயிண்ட்ஸ் தான் ரிஸ்க்கு. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அல்லது பிரேக் அவுட் ட்ரேடிங், ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ரேலி நடக்கும். ஆனால் ஒரே நாளில் நடக்குமான்னு கேட்டால் நடக்காதுங்க. ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சூப்பராக வந்து யூட்டர்ன் போட்டு மேலே போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு ஜோன், அந்த ஜோனுக்குள்ளார இன்னைக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க. போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்க டார்கெட் வந்து நான் கண்டிப்பாக இது வரைக்கும் வரும்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ ரிலையன்ஸில் ஷார்ட் டேர்மில் இப்போ 1436 இருக்காங்க. 1500க்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப விரைவில் நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இருக்குதுங்க. இந்த 4 ஸ்டாக்ஸும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இதை கம்மிங் டேஸில் வாங்குற மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் இன்னும் ட்ரேடிங்கே வரல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. See you on the next video. Thank you guys.